Hello viewers, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆன சாண்ட்மேன் வெப் சீரிஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் காட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ அதோட ஒரு ஸ்மால் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 சீசன் இருக்குது, 2மே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ட்ரீம்ஸோட காடு தான் இந்த மூவியோட மெயின் ஹீரோ. ஒரு மந்திரவாதி அவனை கைது பண்ணி 100 இயர்ஸ் கிட்ட அவனோட கண்ட்ரோலில் வச்சுருப்பான். 100 இயர்ஸுக்கு அப்புறம் அவன் அங்கேருந்து தப்பிச்சிடுவான். ஆனால் அந்த மந்திரவாதியோட கூட இருக்கக்கூடிய சிலர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை திருடிட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே இந்த சாண்ட்மேனோட பவர்ஸ். சாண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ரூபி இருக்கும், ஒரு கிறிஸ்டல் மாதிரி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஐ மீன் ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ட்ரீம்ஸை மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மெயினாக அந்த சாண்ட்மேன் கேரக்டர் தப்பிச்சிடுவான். பட் அவனோட பவர் அவனுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் அவனோட ஃபுல் பவர் அவனுக்கு வரும். ஸோ அவனுமே அந்த ஒரு மந்திரவாதிக்கிட்டேருந்து தப்பித்ததுமே அவனோட வேர்ல்டுக்கு தான் போவான். அங்கே போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பல வருஷமாக வெயிட் பண்ணி இவனோட மக்கள்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ திருப்பி அங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அதுக்கு அவனோட பவர்ஸ்லாம் தேவைப்படும். இந்த சீரியஸில் 5th எபிசோடுன்னு நினைக்கிறேன், ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டராக காட்டுவாங்க. அதாவது 100 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஒரு சின்ன பையன்தான், அந்த மந்திரவாதியோட பையன்தான். அவனோட பர்த்துக்கே அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால தான் அவனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவன் திங்ஸ் எல்லாம் சிலதை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. இப்போது அந்த பையன்கிட்ட தான் அந்த ரூபி இருக்கும், ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல். அதெல்லாம் ட்ரீம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவனோட ஆக்டிங் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கும், அவனோட சீன்ஸுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவனை யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் அது அவங்களே திருப்பி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரு சீன் இருக்கும், எல்லாருமே உண்மையை பேசுகிற மாதிரி பண்ணுவான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃப்பும் முடிஞ்சிடும். சீரியஸ்லி ஒன் ஆஃப் தி ஒர்த்தியான ஒரு சீனாக இருக்கும் இந்த மூவி. பிகாஸ் ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும், கான்வர்சேஷன் அந்த மாதிரி. ஒரு பயங்கர த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான படங்கள் தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு சில சாண்ட்மேன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஃபஸ்ட்டு சீசன் 8 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கணும். ஸோ இதோட ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி. ஆக்சுவலாக அந்த சீரியஸோட ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சாண்ட்மேனை பற்றி. நல்ல கனவுகளுக்கும் கெட்ட கனவுகளுக்கும், அது ஐ மீன் குட் ட்ரீம்ஸ் பேட் ட்ரீம்ஸ் ரெண்டுக்குமே அவன் தான் பார்த்திங்கன்னா கடவுள். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓல்டு மெஜிஷியன் சொல்ல முடியாது, ஒரு மந்திரவாதி, ஒரு விசார்டு. ஓகே. ஸோ அவன் பார்த்திங்கன்னா சில புக்ஸோட பவர் அண்ட் சில மந்திரங்களை யூஸ் பண்ணி இந்த ட்ரீம்ஸோட கடவுளை கைது பண்ணுறான். அதாவது ஒரு பெரிய பவுல் மாதிரி ஒன்று இருக்கும் பெருசாக. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவன் வெளியே வராத மாதிரி அவன் அங்கே கைது பண்ணி வைக்கிறான், அரெஸ்ட் பண்ணி. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கிட்ட ஆகுது, இன்னுமே பார்த்தீங்கன்னா அவன் ரிலீஸ் பண்ணலை. இப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த ரூமில் இருக்கக்கூடிய யாரையும் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி யாராவது தூங்கிட்டா உங்களோட ட்ரீமுக்குள்ளே அவன் வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அதனால் சேஃபாக பார்த்துக்க சொல்கிறான். பிகாஸ் அந்த மந்திரவாதிக்கு அழிவில்லாத வாழ்க்கை வேணும். அதை கொடுத்துட்டா அந்த நம்ம ஹீரோ மெயின் கேரக்டரை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட 100 days கிட்ட ஆகும். இது ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி மூவி தான்.
நிறைய ஃபேண்டசி சீன்ஸ் இருக்கும், விஷுவல்ஸுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன் ஆஃப் தி சீனில் ஒரு சின்ன காகம் மாதிரி ஒன்று வரும், ஒரு க்ரோ. அது பார்த்திங்கன்னா ஒரு ரேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட சேவகர் மாதிரி. அது வந்து ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணும். பட் அந்த இடத்துல ஒரு பையன் இருப்பான், அவன் அதை ஷூட் பண்ணிடுவான். ஆனால் அவன் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட குட் பாய் மாதிரி இருக்கும். 1 or 2 டைம்ஸ் அந்த ட்ரீம் கார்டுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட எல்லாமே நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 100 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து அவன் தப்பிச்சு வெளியே வருவான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. அவனோட பவர்ஸில் ஒரு 3 திங்ஸ் இருக்கும். 3யுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துல கொடுத்துருவாங்க.